அனைவருக்கும் வணக்கம். திசை மாறும் திருப்பரங்குன்றம் வழக்கு. அதாவது நம்ம திருப்பரங்குன்றம் உங்க விவகாரம் எல்லாத்துக்கும் தெரியும். சி.ஆர். சுவாமிநாதன் வந்து தீபற்ற வந்து அனுமதி கொடுத்தாரு. வழக்கு விளக்கு ஏற்ற முடியாம தமிழக அரசு தடை பண்ணாங்க. தொடர்ந்து வாதங்கள் போய்கிட்டு இருந்துச்சு தமிழக அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும். அதாவது இதை வந்து சர்வேகள் சொல்லி தமிழக அரசு சொன்னாங்க. மற்ற அமைப்புகள் யாரும், மற்ற இஸ்லாமிய அமைப்புகள், மற்ற மதங்கள் யாரும் இது வரைக்கும் வந்து அதுல தலையிடல. அதே மாதிரி கோவில் நிர்வாகம் இவங்கதான் வந்து யாருக்கு எதிராக, அந்த கோயில் நிர்வாகமே அதோட மரபுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வாதாடினாங்க. எப்படி நாங்க எல்லா இடத்துலயும் விளக்கு ஏற்ற முடியாது, இது சர்வே கல், அப்புறம் கிரேனைட் கல், அப்புறம் சமணர்கள் வந்து பேசுறதுக்கான இரட்டை தூண்ல வந்து விளக்கு ஏத்துனாங்க. இப்படி பல உருட்டுகள்லாம் உருட்டி இப்ப கடைசியில எங்க வந்து நின்றுருக்காங்கன்னா, தர்காவுக்கு தூண் வந்து தர்காவுக்கு சொந்தம் அப்படின்ற கொண்டு இப்படிக்கான இன்னைக்கு வாதாடுறது யாருன்னா வக்ஃபு வாரியம். இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் தமிழக அரசு கோவில் நிர்வாக வாதாடும் போது வந்து மத ரீதியா போகாது. இப்ப வக்ஃபு வாரியம் இறங்கும்போது இது இந்துவிஸ் இஸ்லாமியன்ற கோணத்துல போகுது. இஸ்லாமிய உறவுகளே, சொந்தங்களே, நீங்க இதை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது தவறான முறைன்னு சொல்லுங்க. ஏன்னா இத்தனை நாளும் பிஜேபி வீஸ் என்னது திமுக இருந்தது, இப்ப இந்து வீஸ் முஸ்லீம் மாறுது. அது முன்பு உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து சும்மா ராமனை பேசும்போது வர யாரும் வரமாட்டாங்க, அதே ஐயப்பனை பேசும்போது யாரும் வரமாட்டாங்க. ஆனா முருகன் என்பது தமிழ் கடவுள், தொட்டா அது மிகப்பெரிய சீக்காகும். அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வரும். மனசுல எழுதுங்க. இது வந்து எல்லா பேத்துக்கும் தெரியும், அது தீபத்தூண் தான் ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால அன்னைக்கு வந்து ஏதோ நல்லிணக்கத்துக்காக ஏதோ ஒரு காரணத்தால அது ஏத்தாம விட்டுருக்காங்க ஒரு 90 வருஷம். இப்ப நீங்க ஒண்ணுமில்ல, நீங்க வந்து வெளிப்படவே பேசலாம். இது இந்து மக்கள் ஒண்ணு அவ்வளவுக்கு வந்து மதவெறி பிடித்தவர்கள் இல்ல. சமூக நல்லிணக்கத்தை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை பேணக்கூடியவர்கள் இந்துக்களை காட்டிலும் வேற யாரும் இல்லை. நீங்க எந்த நாடு எங்க நாடு போய் சொல்லுவேன் மக்கள்கிட்ட, ஏங்க நீங்க எப்போ ஏத்துற இடத்துல ஏத்துக்கிறீங்கன்னு நீங்க சொன்னா மக்கள் கேட்பாங்க. இதுல வந்து எங்களுக்கு ஏத்தாதீங்க, எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு ஏதோ ஒண்ணு எங்களுக்கு வந்து சௌகரியமா இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்க தொடர்ந்து அவருடைய மனசை புண்புறுத்தும் விதமா வந்து இது சர்வே கல்லு, இது கிரைனட் கல்லு, இது சமணர் கல்லு அப்படின்னு சொன்னீங்க தவிர கடைசி வரைக்கும் ஒருத்தன் கூட இது முருகனுக்கான சொந்தமான தீபத்தூணு, இது திருப்பரங்குன்றம் மலைன்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலை, சிக்கந்தர் மலைன்னு சொல்லி அவமானப்படுத்துறீங்க, வரலாற்றை திரும்பி பண்றீங்க, தீபத்தூணு சர்வே கல்னு சொல்லி திரும்பி பண்றீங்க. இது போன்ற விஷயங்கள் மக்கள் மத்தியில ஆழமா பதிஞ்சுக்கிட்டு இருக்கு. இஸ்லாமிய உறவுகள் ஒண்ணு புரிஞ்சுக்கிறங்க. ஏற்கனவே நடந்த பல தீர்ப்புகள் அடிப்படையில வந்து தர்கா, நெல்லித்தோப்பு, படிக்கட்டு இது மட்டும்தான் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமானது. மற்ற பகுதிகள் திருப்பரங்குன்றம் பகுதிக்கு சொந்தமானது. இதுல வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த தீபத்தூண் வந்து 15 மீட்டர் தள்ளிதான் இருக்கு. அது வந்து முருகனுக்கு சொந்தமானது. இதை வந்து திரும்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணி சமூக நல்லிணக்கத்தை கெடுத்துக்கிறாதீங்க. ஏற்கனவே இதற்கு இப்போ நடந்த பல பீஸ் கமிட்டியில வந்து இஸ்லாமியர் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த தீபத்தூண்ல வந்து விளக்கு ஏற்றதுக்கு எங்களுக்கு எந்த ஆபோசனும் இல்லை அப்படின்னு சொல்லி கையெழுத்துலாம் போட்டிருக்காங்க. எல்லாத்துலையும் கருத்தில் கொள்ளுங்க. உங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டு வேலை வைப்பாங்க, அவங்களை நம்பி தலையில மண்ணெளி போட்டுக்கிறாங்க. சமூக நல்லிணக்கத்தை கெடுத்துக்கிறாதீங்க. நன்றி.